பாழாக்கு மறுவறுப்பு. இந்த பாழாக்கு மறுவறுப்புன்னு சொன்னால் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம் தேவாலயத்துக்குள் வருகின்ற ஒரு நிலைமை. அதுதான் பாழாக்கு மறுவறுப்பு. டிடெஸ்டபிள் அபோமினேஷன். அது தேவாலயத்துக்குள்ளாடி என்ட்ராகும். தேவாலயத்துக்குள்ளாடி என்ட்ராகும் போது முடிவு சமீபமாயிருக்கிறது அப்படின்னா அவருடைய வருகை. எருசலேமிலே பாழாக்கு மறுவறுப்பு தென்படும். அதுதான் இந்த பாழாக்கு மறுவறுப்பை குறித்து நான் பார்த்தோம் என்று சொன்னால் அது யூதர்கள் சம்பந்தமான விஷயம். யூதர்கள் வரலாற்றிலே 2 பேரரசுகளை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். அந்த 2 பேரரசுகள், ஒன்று பாபிலோனிய பேரரசு, இன்னொன்று ரோம பேரரசு. ரோம பேரரசையும் யூதர்கள் ஜெயிக்கவில்லை. ரோமர்கள் தான் யூதர்களை என்ன செய்தார்கள்? விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய தேவாலயத்தையும் ரோமர்கள் தான் இடித்து என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லாமல் செய்தார்கள். அதனால யூதர்களாலே ரோமர்களை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் கர்த்தர் தான். கர்த்தர் அதை தடுத்தார். ஓகேயா? ஏனென்று சொன்னால் யூதர்கள் அவிசுவாசம், விசுவாச குறைவு என்கிற நிலையில் அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்தார்கள்? அகன்று நின்று வாழ்ந்தார்கள். அகன்று நின்று வாழ்ந்தபடினாலே ரோமர்களை யூதர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அதுக்கு முன்னாடி கடைசியில் ராஜாக்களுடைய காலம், கிமுவில் அந்த 636 காலங்களில் ராஜாக்களுடைய காலத்தில் நேபுகாத்நேச்சர் வந்தார். பாபிலோனிய பேரரசையும் யூதர்களால் ஜெயிக்க முடியவில்லை. இன்னைக்கு பாருங்கள், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்கள். இனிமேல் ஜெயிப்பார்கள். இது அவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலம், இப்போது ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த கிமு 636 அந்த காலங்களில் யூதர்களால் என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. பாபிலோனிய பேரரசை ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே ஜெயிக்க முடியவில்லை. ஆகினாலே அவர்களுடைய 2 தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிமுவில் 1, கிபியில் 1. ஸோ கிமுவில் இடிக்கப்பட்டது நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டது. கிபியில் இடிக்கப்பட்டது ரோம பேரரசன் திப்திராயனால் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே தேவாலயம் இல்லை. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? தேவாலயம். பாருங்கள், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது இனி எருசலேமிலே வர இருக்கின்ற ஒரு தேவாலயத்தை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம். எருசலேமிலே யூதர்களுடைய வர இருக்கின்ற ஒரு 3ஆம் தேவாலயம். ஒரு 3ஆம் தேவாலயம் அங்கே கட்டப்பட்டு அது பரிசுத்த ஸ்தலமாய் அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? அது பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் சொன்ன பிரகாரம், அந்த அளவின் பிரகாரம் கரெக்டாக கட்டுவாங்க. கரெக்டாக கட்டி அதில் அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகளை ஒரு 7 வருஷம் அதில் அவர்கள் செய்வார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு சபை இங்கே இருக்காது. அப்போ அந்த டைமில் இப்போ இருக்க யூரோப்பியன், இப்போ இனிமேல் வர இருக்கின்ற யூரோப்பியன் கவர்மெண்ட்டில் வருகின்ற ஒரு மாபெரும் தலைவன் ஒரு பேசும் சிலையை கொண்டு உள்ளே வைப்பான். உள்ளே வைக்கும்போது சிலை உள்ளே வந்த உடனே அது அருவருப்பாக மாறிவிடும். அதுதான் பாழாக்கும் அருவருப்பு. கஷ்டப்பட்டு நிறைய யுத்தங்களை செய்து அந்த இடத்தை பிடித்து அவர்கள் கட்ட இருக்கின்ற அந்த 3ஆம் தேவாலயத்துக்கு உள்ளாடி ஒரு அருவருப்பு வரப்போகுது. அதுதான் பேசும் சிலை. அப்படி அது இப்போ எப்படி சொல்லணும்னு சொன்னால், லேசர் ஏஐ டெக்னாலஜியில் தான் இனிமேல் வருங்காலத்தில் வரும். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் ரொம்ப ஹை லெவலில் போகுது. வருகின்ற நாட்களில் மனுஷனுக்கு சிப்பே வேண்டாம், லேசரில் இங்கே ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி உடம்புக்குள்ளாடி சதையோடு கூட சதையாக ஒட்டி வைக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. அதே போதும். இதுலேயே என்ன பண்ணல பார்த்து செல்ஃபோனே தேவையில்லை, இதிலே பார்த்து பேசிக்கலாம், கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சாஃப்ட்வேர் அப்டேஷன், ஏஐ டெக்னாலஜியோடு அப்படி போயிட்டு இருக்குது. உலகம் வந்துட்டு இருக்குது. வெகு சீக்கிரத்தில் அங்கே தேவாலயம் வர இருக்கிறது. யூதர்களை கொண்டு ஆண்டவர் கட்ட வைப்பார். அதில் மாற்றமில்லை. அது கரெக்டாக நடக்கும். 3ஆம் தேவாலயம் கட்டியே தீர்வார்கள். ஆனால் நிறைய யுத்தங்கள் நடக்கும், நிறைய பேரழிவுகள் உண்டு. அந்த தேவாலயம் கட்டப்பட்டு வரும்பொழுது, அதுக்குள்ளாடி ஆராதனை நடக்கும் பொழுது ஒரு அருவருப்பு ஒன்று உள்ள வரும். நான் நடக்காமல் இருக்காது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவர் தான் சொல்லிட்டு போனார். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தேவாலயம் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இராதபடின்னு சொன்னாரா? நடந்துச்சா? அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு? மறுபடியும் கட்டுவீங்க, பரிசுத்த ஸ்தலமாகிய தேவாலயத்தை நீங்கள் மீண்டும் கட்டுவீர்கள். ஆனால் அதுக்குள்ளாடி என்ன வரும்? பாழாக்கும் அருவருப்பு வரும் அப்படிங்கிறார். அப்போ அது நடந்துச்சுன்னா இது நடக்காது. நிச்சயம் நடக்கும். ஸோ அந்த காலத்துக்கு நாம் இப்போ வந்துட்டோம். இப்போ இந்த சிலை, ஒரு காலத்தில் சிலை எப்படி செஞ்சாங்க? மண்ணில் செஞ்சாங்க, களிமண்ணில் செஞ்சாங்க, பிளாஸ்டிக்கில் செஞ்சாங்க.
இல்லையா? இரும்பில் செஞ்சாங்க, கல்லில் செஞ்சாங்க, கல்லில் செதுக்குனாங்க, புரோன்ஸ் வெண்கலத்தில் செதுக்குனாங்க, பொண்ணில் செஞ்சாங்க, இப்போவும் செய்கிறாங்க, பொண்ணில் செய்கிறாங்க. அப்படி எல்லா உலகங்களிலும் சிலைகள் செய்யப்படுகிறது. ஆனால் இனிமேல் வருகின்ற சிலை சிலிக்கான் சிலை, சிலிக்கான் என்கிற ஒன்றிலே அது செய்யப்படுகிறது. பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆண் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆள் மாதிரியும் இருக்கும். அது மண்ணும் கெமிக்கலும் கலந்த ஒரு கலவை. அந்த கலவையிலே செய்யப்படுகின்ற அந்த சிலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் உலகை, முழு உலகத்தையும் கவரேஜ் செய்யக்கூடிய அளவில் வருகின்ற நாட்களில் சாஃப்ட்வேர் அப்டேட் போயிட்டு இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை யார் செய்கிறாருன்னா, இது பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் செய்கிறாரு. ஆல்ரெடி நமக்கு இப்போ எலான் மஸ்கினுடைய இந்த ஸ்டார்லிங்க் திட்டம், ஸ்டார்லிங்க் நம்ம இந்தியாவிலையும் அந்த ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க. ஸ்டார்லிங்க், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் டெஸ்லா. ஸ்டார்லிங்க், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, இந்த 3 பேரும் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு துல்லியமான நெட்வொர்க் கொடுக்கணும். நீங்கள் தட்டின உடனே ஹலோன்னு சொல்கிற உடனே அங்கே போயிடணும். அந்த அளவு வேகமான ஒரு இன்டர்நெட் வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எலான் மஸ்க் இப்போ அடி எடுத்து வச்சு நிற்கிறார். எலான் மஸ்க் நிற்கிறார். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது இந்த ஃபோன் கால், இன்டர்நெட் இதெல்லாமே நல்லா ஹை ஸ்பீடாக இருக்கும். ப்ளஸ் இவங்க செய்கிறாங்க இல்லையா சிலைகள், ரோபோட் செய்கிறாங்க இல்லையா, இந்த ரோபோட்டுக்குள்ளாடியும் அந்த சாஃப்ட்வேர் உள்ளே வரும்போது அதுவும் உலகத்தை ஸ்கெட்ச் பண்ணுறதாக, உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை தலைமையில் அது வரும். அது வரும்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்போ எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, 2027க்குள்ளாடி 45,000 சேட்டலைட் உருவாக்கி மேலே லான்ச்சிங் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துடைய ஒரு அப்டேட் இது. அவர் சொல்கிறார் எத்தனை? 45,000. ஆல்ரெடி மேலே எவ்வளோ சேட்டலைட் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஷ்யா அனுப்புறது, சீனா அனுப்புறது, நம்ம இந்தியா அனுப்புறது, அமெரிக்கா அனுப்புறது, ஃப்ரான்ஸ் அனுப்புறது, இப்படி எல்லா நாடுகளும் அங்கே மேலே அனுப்பியிருக்கிறாங்க. 17,000 மேலே சுற்றுது. எத்தனை மேலே சுற்றுது? 17,000. இந்த 17,000 எத்தனை கிலோமீட்டருக்கு மேலே சுற்றுது? கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றுது. அது இங்கிருந்து கீழே இருந்து நமக்கு 550 கிலோமீட்டர் மேலே அது ரன்னிங்கில் இருக்குது. அதனால தான் நாம் இப்போ அலோன்னு சொல்லி செல்ஃபோனில் அலோன்னு சொன்னோன்னா எங்கே இருந்தாலும் அவருக்கு போகுது, அந்த அளவு அது கவர் பண்ணுது. ஸோ இதை விட இன்னும் வேகம். ஸோ எலான் மஸ்க் அந்த 45,000 சேட்டலைட் மேலே போகும்போது வானம் எவ்வளவு குப்பையாகும்னு யோசிங்க. பூமியில் தான் குப்பை, ஆனால் வானத்திலையும் வருகின்ற நாட்டில் என்ன பண்ண போகுது? குப்பை. அது எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த இதெல்லாம் அப்டேட் பண்ணி வரும்பொழுது நிச்சயமாக இந்த அடுத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக யூதர்கள் தேவாலயம் கட்டுவார்கள். மொத்தத்தில் ஒரு அப்டேட் தான் இது. வருகின்ற நாட்களிலே இந்த பாலாக்கு மறுவறுப்பு, யூதர்கள் கட்டுகிற தேவாலயத்துக்குள்ளாடி, இந்த தேவாலயமே கட்டலை. அப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனால் தேவாலயம் கட்டக்கூடிய யுத்தம் தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அதுதான் அலஸ்கா ஃப்ளட். இப்போ யூதர்கள் யுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த யுத்தம் தான் போயிட்டு இருக்குது. அது எப்போ அப்டேட் ஆகுன்னு இன்னும் நம்ம நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக அவர்கள் அங்கே தேவாலயம் கட்டி வரும்பொழுது இந்த பாலாக்கு மறுவறுப்பு உள்ள வரும். இது ஒரு 2ஆம் அடையாளம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு இது ஒரு 2ஆம் அடையாளம்.